சொந்த பொண்டாட்டியை காணாம், சொந்த மகனை காணாம், சொந்த பிள்ளைய காணாம். அப்பா அம்மாவும் வேண்டா வெறுப்பா. நீ அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க, அம்மாட்ட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற. உங்கள் அப்பா உட்கார்ந்த நிலையிலே இருக்கார். இவன் நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா, நம்மகிட்ட பேசுவானா பேச மாட்டானான்னு முகம் இறுகிய நிலையில் அமர்ந்திருக்கார். கவனிச்சிங்களா? தாயிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தந்தை கட்டியில் பிடிக்கணும். இவன் நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா, இல்லை பேசுவானா? பார்த்தீங்களா? அதை அப்போ இதுதான் சந்திரசேகருடைய நிலை. நீ உன் தந்தை செயற்கையாக பேசிட்டு நகர்ந்துட்ட. எல்லா தலைவர்களும் மாநாடு நடத்துகிற போது குடும்பம் முதல்ல உட்காந்துருக்கும். குடும்பம்தான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும். எங்கே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் பொண்டாட்டியை காணா, மகனை காணா, பிள்ளையை காணா. அப்போ குடும்பத்தை பிரிந்து கடலூர் சந்திரசேகர் மந்திரவாதி சொல்லுகிற குடும்பத்தை பிரிந்து சன்னியாசியாக இருந்தால் முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கணும். நீ சோசித்த நம்புறாள் எப்படி மக்களுக்கு எந்த நல்லதை பண்ணி